சத்தத்தை பூரா ஆஃப் பண்ணிட்டேங்க. இவ்வளோ பேர் வராண்டு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு. நீங்கள் வந்தாருன்னு சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டு அண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கண்டாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா? ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது. ஒன்றும் படிக்கிறேன், ஒரு 2 மாதம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே நீங்கள் வந்தால் போதும்ண்ணே, தயவுசெய்து வாங்க அப்படின்றாரு. இருந்தாலும் என் வீட்டில் எல்லாம் போகிறீங்க, ஏதாவது 2 பக்கத்தை படிச்சுட்டு போங்க, என்னைத்தாவது கேட்டாண்ட என்ன பதில் சொல்லுவீங்க? அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் சோசியக்காரன் அந்த ஏடில் சொரு வாங்கல அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அதில் அந்த மார்ட்டினோடும் காயத்ரி அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்து பக்கத்தில் என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் அவங்கள ஒரு ஓரமாக உட்காந்து சோமு கையில் 10 மாம்பழம் இருக்கிறது. இந்த சோமு ரமேஷிடம் 5 மாம்பழத்தை கொடுத்து விட்டார். நான் இந்த பக்கம் மார்ட்டின் காயத்ரியை மார்ட்டின் சந்தித்த பொழுது கொஞ்சம் அமைதியாதுங்களா என் வீட்டுக்காரம்மா, அவங்க சத்தமாக படிக்கிறாங்களே, நீங்கள் நல்ல மனசுக்கு சத்தமாக படிக்க வேண்டாம், அப்போ மனசில் தங்கும் அப்படின்னா. நான் என்ன பரீட்சைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருமா அவங்க ஒன்றும் அமைதியாக இருக்க, நீங்கள் எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா. சரி தள்ளி வந்து உட்காந்துட்டு இன்னத்தை ஒரு 4 வார்த்தையாக படிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அதை படித்தேன். அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய எழுத்து நடை எப்படின்னு தெரியும். நானும் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேட்டியில் அண்ணன் எடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை சசின்னு சொல்லியிருப்பார். ஒவ்வொருடைய பேட்டியை ஒருத்தர் எழுதினாருன்றா அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும். ஒரு சின்ன பிட்டு பேப்பர் விகடனில் வந்து பிட்டு பேப்பரை ஒன்று எடுத்து இப்படி பார்த்தோம்டா ஒரு சும்மா ஓரமையாக கிழிஞ்சிருக்கேன். அதில் வர பேட்டி ஒரு 4 வார்த்தையை படித்தோம்டா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சி விடலாம். அதுதான் விகடன், அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதே மாதிரி தான் சரவணன் எந்த பேட்டி வச்சு படிக்குமோ அந்த உருவம் அப்படியே முன்னாடி கண் முன்னாடி வந்துடும். அந்த காயத்ரியும் அந்த மார்ட்டினுக்கு அந்த ஒரு அந்த பகுதியை படித்தேன். அந்த அளவற்ற காதலை, கட்டுக்கடங்காத காதலை, அடாவடித்தனமான அந்த அன்புவை ஒளிஞ்சிருந்து ஜன்னலில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு லைவாக இருந்துச்சு. ஓப்பன் நம்மளுக்கு வேர்த்துருச்சு. அது உருவம் வந்துருச்சுங்க அங்கே. அதாங்க அவருடைய எழுத்து நடை. அவருடைய எழுத்து நடை இதாங்க. சார் கலைமணி சார் சொன்ன மாதிரி அதிகமாக பேசுகிறத விட அமைதியாருக்கு மிகப்பெரிய பவர்னு சொல்கிற மாதிரி உண்மைக்கே எவ்வளோ பேசினாலும் புத்தக வழியாக வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. எப்போவுமே எழுத்து நிலையில் வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. ஆனால் அந்த 2 பக்கத்தை படிச்சோன்னு போராடுன்னு ஏண்டா படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இதை விட நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் மேலே இருந்திருப்பேன். படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்காமல் விட்டுட்டோம். சரி இப்போவாது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொதுவாகவே இந்த சினிமாவுக்காக தொழிலுக்காக படிக்கிற ஸ்கிரிப்டை படிச்சு விடுவேன் வெயிலேன்னு. அதை கொடுத்தானே படிச்சிருவேன். ஏண்டா தொழிலுக்காக படிக்கிறது. அதெல்லாம் இந்த புத்தகம் படிக்க பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. கடன் கொடுத்தவங்க கூட எதிர்த்து வரப்போ தைரியமாக போயிடுவேன். கேட்டால் சொல்லிக்கிறலாம், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு. இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவாக படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பதட்டமாயிடும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூப்பர் இடம், நீங்கள் இதை படிங்கண்டுவாங்க. அப்படி தான் சமீபத்தில் சமுத்திரக்கண்ணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமுடா, இது ஒன்று செய்யும்டா, அந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நான் பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேற ஒன்று பண்ணுதுடா உள்ள, இந்த புத்தகத்தை படுறான்டார். 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்போ எங்கன்னா எனக்கு அவருக்கு பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு, புத்தகத்தை கொடுத்தமே படித்தானான்னு கேட்பாரு. இப்படி போயிடுறது. ஏதாவது சந்திச்சா ஏன்டா படித்தேன் அண்ணன் படிச்சுனே அண்ணா ஏன் கேட்குறேன், என்ன தூங்க விடலைண்ணே. அதே அந்த 10th பேஜுக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே. 10th அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேறு மாதிரி ஒன்று பண்ணுமுடா அப்படின்றது. அண்ணே கண்டிப்பாண்ணே விடவே மாட்டேனே. விடுறதா இல்லைண்ணே, படிக்கிறேண்ணே. ஐயோ கடவுளே சாமி என்னடா பண்ணுறது. இப்படி தான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங்கில் இருக்கப்போ டக்குன்னு வேலராமத்தி அண்ணன் வந்தார். ஆகா இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே இருப்போம், சும்மா இருக்க மாட்டோம்னே. தம்பி அண்ணன் பயங்கம்னு எழுத்தாளர் தெரியல, ஆமாம் பண்ணார், நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு விடுவோம். அண்ணே அந்த டவுன் த ஒர்த் தேர் வே அந்த புக் படிச்சுன்னா எஸ்கே அண்ணன் கேட்பாப்புல. தம்பி ஐயோயோ என்னாம இருப்பது தக்ரிங் அவன் தானே எழுதுனது அது. தம்பி சரியானது தம்பி. அப்போ இன்னொரு புக்கு யார் இந்த ஸ்டேட் த வே, அது நல்ல சீனக்கண்ணு தேவர் தம்பி. அப்படியா என்ன தம்பி அது சரியான புக்குன்னு, அது நீங்கள் அந்த புக்கை படிச்சு
இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னடா ஸ்டெய்ட் த வேன்றாங்க, டவுன் த வாட்டர்ன்றாங்க, இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜ பெருமாள் ஒன்று பண்ணாமல் ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன தம்பி அது 6வது, அது நீங்கள் எந்த புக்கு படிச்சீங்க? இந்த 6வது பாகம். தம்பி அண்ணன் அதில் 3வது பாகம் படிங்க, மிரட்டி இருப்பாப்பண்ணு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது. அண்ணன் அவர் எது கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேனே, உங்களுக்கு தானே வரும், உங்களை கூப்பிடுவாருன்னு. ஏன் தம்பின்னு. இல்லை அவர் என்கிட்ட கேட்டார், சூரிய தம்பி புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏதோ பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டெய்ட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? அண்ணன் புத்தகம்லாம் இருக்க மாட்டாருன்னே, ரொம்ப புத்தக பிரியர் அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுருங்க கேரவனுக்கு. தம்பி போங்க கூப்பிட்றான்னு. மேலே போனேன். குற்றப்பெரும்பரை ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு, இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பெரும்பரை படிச்சிருக்கேனே. நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேட்ச், அந்த கயிறு இல்லை சிவப்பு கவுரு, அந்த 2வது பேட்சை தாண்டலை. 1 மாதமா வீட்டில் வரையே அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது, இதில் ஏன் எடுத்தீங்க வரையா? கயிறு 10 பக்கம் நகலணுமுங்க. இதுதான் நம்ம ட்ராவல், புத்தக ட்ராவல். என்னன்னா அது புத்தகம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினச்சிட்டேன். புத்தகம் அது நம்ம உட்காந்து பொறுமையாக படிக்கணும் இல்லைன்ட்டு. அதனால இப்போ இங்கே உட்காந்துருக்கப்ப பார்ட்டி வந்து உட்காந்தோன்னு எல்லாரும் பரிட்சைக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் 2 பக்கத்தை பிரித்து பார்த்தாங்க. ஆகா இவங்கெல்லாம் பார்த்தா பேசிடுவாங்க என்ன பண்ணு. எங்கள் அக்கா வேறு பக்கத்தில் ஒரு புக்கில் ஒரு பேச்சா ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு 20 பேச்சுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஈஸியாலேருந்து வராங்கன்ட்டு. கண்டிப்பாக இவங்க எல்லா பக்கத்தையும் ஒட்டியிருப்பாங்க, ஏன்னா அவங்க டைம் இருக்குது அவங்களுக்கு.